சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் ஆகிய இரு மாநிலங்களின் மாநில நாள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. கடந்த 5 ஆண்டுகளில் எனக்கும் எனது மனசாட்சிக்கும் உட்பட்டுதான் ஆட்சியிலிருந்து செயல்பட்டேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. மகளிர் உரிமை தொகையை நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும். அமைச்சர் தங்கம் தென்னரசு எச்சரிக்கை. வேலை வாங்கி தருவதாக கூறி 1020 கோடி ரூபாய் மோசடி. அமைச்சர் KN நேருவின் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஈரானுக்கு அளித்த கெடு முடிந்துவிட்டது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் மிரட்டல். இனி விரிவான செய்திகளை காணலாம். அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் ஆகிய இரு மாநிலங்களின் மாநில நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது சமூக வலைதள பதிவில் இரு மாநிலங்களும் இயற்கை அழகுகளால் அனைவரையும் கவர்ந்து வருகின்ற அழகான மாநிலங்கள் என்றும் வளமான கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் தொழில் முனைவோர்களால் ஆசிர்வதிக்கப்பட்ட மாநிலங்கள் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து இரு மாநிலங்களும் தங்கள் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகள் மற்றும் தேசிய வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பு பணிகளை தொடர்ந்து ஊக்கமளிப்பதாக கூறினார். மேலும் இரு மாநிலங்களும் தொடர்ந்து செழித்து வளர்ச்சி பாதையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றும் தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் எனக்கும் எனது மனசாட்சிக்கும் உட்பட்டுதான் ஆட்சியிலிருந்து செயல்பட்டேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையின் நிறைவு நாள் கூட்டத்தொடர் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் எனக்கும் எனது மனசாட்சிக்கும் உட்பட்டுதான் ஆட்சியிலிருந்து செயல்பட்டேன் என்று தெரிவித்தார். பின்னர் குறைகளை சுட்டிக்காட்டுவதில் கண்ணியத்தை கடைபிடித்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றியை தெரிவித்தார். இதையடுத்து தமிழகத்தின் சுயமரியாதைக்கு அவமானம் ஏற்பட்டால் அதனை எதிர்க்கும் முதல் நபராக நான் இருப்பேன் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டை இன்னும் வலிமையாக்கும் நம்பிக்கையை பெற்றுள்ளோம் என்றும் அடுத்த 2 மாதத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்றும் உறுதியளித்தார். பின்னர் கடைசியில் சட்டசபை கூட்டத்தொடரை கண்ணியத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் நடத்திய சபாநாயகர் அப்பாவுக்கு நன்றி தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகையை நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும் என்று மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் 2 நாட்களாக நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகின்றது. இதில் அமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டு பேசினார். அப்போது சமூக நீதி அடிப்படையிலான திராவிட மாடல் அரசின் கொள்கைகள் நாட்டிற்கே வழிகாட்டுகிறது என்றார். மெட்ரோ ரயில் திட்டம், ஜல்ஜீவன் திட்டத்திற்கு நிதி தருவதை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது என்றும் மகளிர் உரிமை தொகையை நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும் என்றும் தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகை திட்டமானது நாட்டிற்கே வழிகாட்டும் திட்டமாக உள்ளது என்றார். தமிழ்நாடு பிற மாநிலங்களுடன் போட்டி போடவில்லை என்றும் வளர்ந்த நாடுகளுடன் போட்டி போடுகின்றது என்றும் கூறினார். அமைச்சர் KN நேரு மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேருவுக்கு எதிராக அமலாக்கத்துறை தமிழக காவல்துறை தலைமை இயக்குநருக்கு கடிதம் எழுதியது. இந்த கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தொடர்பான வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறையினருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. நகராட்சி நிர்வாகத்துறையில் வேலை வாங்கி தருவதாக 1020 கோடி ரூபாய் மோசடி தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பரபரப்பான தீர்ப்பை வழங்கியுள்ளது. ஈரானுக்கு அளித்த கெடு முடிந்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தலைநகரமான வாஷிங்டனில் காசா அமைதி வாரிய கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், காசா அமைதி வாரியத்தில் ரஷ்யாவும் சீனாவும் விரைவில் இணைவார்கள் என்று தெரிவித்தார். தொடர்ந்து காசா அமைதி திட்டத்தை குறித்து பிரதமர் மோடி தன்னிடம் பேசியதாகவும் இதில் அவர் மிகவும் ஆர்வத்தில் இருப்பதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து ஈரானுக்கு அளித்த கெடு முடிந்ததாகவும் அவர்கள் எங்களுடன் இணைந்தால் சிறப்பாக இருக்கும், இல்லை என்றால் அதுவும் சிறப்பாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தார்.
சகோதரர் விஜயின் அரசியல் வரவு என்பது இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக தலைமையிலான கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், இன்றைய காலகட்டத்தில் திமுக கூட்டணியில் தேமுதிக சேருவதுதான் உகந்தது என்றும் இதனை மதிமுக சார்பில் நான் வரவேற்கிறேன் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து இன்றைக்கு புதிய இயக்கங்கள் கூட்டணிக்குள் வந்துள்ளன. அவர்களுக்கு தேவையான இடங்களை அவர்கள் கேட்கலாம் என்று கூறினார். இதையடுத்து மதிமுகவுக்கு கூடுதல் எண்ணிக்கையில் இடங்கள் கிடைத்தால் மிகவும் சந்தோஷம். ஆனால் இன்றைக்கு உள்ள அரசியல் சூழ்நிலையில் எங்களால் கூட்டணி தலைமைக்கு நெருக்கடி உருவாக்க கூடாது என்றார். பின்னர் சகோதரர் விஜயின் அரசியல் வரவு என்பது இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக தலைமையிலான கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்று தெரிவித்தார். ஒரு நிலைப்பாடு தொடர்ந்து இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா காலத்திற்கேற்ப மாற்றங்கள், இப்ப சமுதாயத்துல சில மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அரசியல் இயக்கங்களும் அதற்கேற்ப கொள்கை முடிவுகள்ல மாற்றங்கள் எடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில பொறுத்த வரைக்கும் அவங்க தேமுதிக பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்துல திமுக தலைமையிலான கூட்டணியில சேர்றதா உகந்தது. அவங்க இயக்கத்துக்கு சரி, தமிழ்நாட்டுக்கு சரி, அதுதான் சரி என்று முடிவெடுத்து அவர்கள் இந்த கூட்டணியில் சேர்ந்து இருக்கிறார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் இதை வரவேற்கிறேன். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி. கடந்த கால தேர்தல்களில், சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உட்பட 40க்கு 40, சட்டமன்றத்தில் அமோக வெற்றி, உள்ளாட்சி தேர்தல் அமோக வெற்றி. இது ஏற்கனவே ஒரு வலுவான கூட்டணி. தேமுதிக வரவால் மேலும் வலுவடைகிறது. அதை வரவேற்கின்றேன். தமிழகத்தில் சில அரசியல் கட்சிகள் கொள்கை கோட்பாடு சந்தர்ப்பவாத கூட்டணி அமைப்பதால் பந்தலூரில் துணை மின் நிலையம் அமைப்பதற்காக அமைச்சர் கோவி செழியன் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே பந்தலூரில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துணை மின் நிலையம் அமைப்பதற்காக அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழாவில் மண்டல பொறியாளர் நளினி தலைமையில் அமைச்சர் கோவி செழியன் பங்கேற்று அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், முன்னாள் ஒன்றிய துணைத் தலைவர்கள் அண்ணாதுரை, சுபா, திமுக ஒன்றிய செயலாளர் உதயா ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளதால் பாஜக, அதிமுக தலையில் இடி விழுந்துள்ளது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அம்பேத்கர் மக்கள் கட்சி இணைப்பு மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கான நிதியளிப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது விடுதலை சிறுத்தைகள் ஒரு சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றால் 100 பேர் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று ரஜினி பேசும் வசனத்தை குறிப்பிட்டு பேசினார். எடப்பாடி பழனிசாமி அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற்றாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவாரா என கேள்வி எழுப்பினார். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளதால் பாஜக, அதிமுக தலையில் இடி விழுந்துள்ளது என்றார். தேமுதிக எடுத்த அரசியல் என்பதை விட ஸ்டாலின் எடுத்த ராஜதந்திரம் என்றும் திமுக எடுத்துள்ள இந்த நிலைப்பாடு தமிழ்நாடு அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் கூறினார். ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படத்தை சொல்லுவது போல ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அதை போல விடுதலை சிறுத்தைகள் ஒரு எம்எல்ஏ பெற்றால் அது 100 எம்எல்ஏவுக்கு சமம். விடுதலை சிறுத்தைகள் ஒரு எம்பி வென்றால் அது 100 எம்பி வென்றதற்கு சமம். நான் ஏதோ மேடைக்கு கை தட்டுவதற்காக சொல்லவில்லை. அரசியல் களத்தில் இதை சாதிப்பது என்பது அவ்வளவு இலகுவானதல்ல, எளிதானதல்ல. நாங்கள் கொள்கை நிலைப்பாட்டின் அடிப்படையில் ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். 6 8வது நாளோ 8 10வது நாளோ நாளைக்கு திருமாவளவன் முதலமைச்சராகிவிடப் போவதில்லை. என்ன எடப்பாடிக்கு போனா எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க? அவங்க சொல்லபடி வாதப்படி பார்க்கிறோம். அந்த சீட்டுகளில் அத்தனையிலும் 100% வெற்றி பெற்று விட முடியுமா? ஒருவேளை வெற்றி பெற்றாலும் அவர் என்ன ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாரா? 2.5 மாசம் நீங்க முதலமைச்சர், 2.5 மாசம் நான் முதலமைச்சர் அப்படின்னு பகிர்ந்தளிக்க தயாரா இருப்பாரா? ஆசை கூட்டி வெளியவா உனக்கு நான் 10, 15, 20 தரேன்னு சொல்றேன், அவ்வளவு. அதனுடைய நோக்கம் திமுக கூட்டணி பலமாக இருக்கக்கூடாது. திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவது
பிஜேபியின் செயல் திட்டங்களும் உண்டு. முதல்வரை பற்றி பேச எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சோமு தெரிவித்துள்ளார். சென்னை ஆலந்தூர் அருகே நங்கநல்லூரில் திமுக மண்டல குழு தலைவர் சந்திரன் தலைமையில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன், நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சோமு ஆகியோர் பங்கேற்றனர். தொடர்ந்து கூட்டத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் பேசிய போது, நங்கநல்லூரில் 10 ஆண்டு காலமாக அதிமுக சார்பில் எந்தவித பணிகளும் செய்யவில்லை என்றும், நான் இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பின் அனைத்தையும் சீரமைத்து ஒளிரும் வகையில் செய்திருக்கின்றேன் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து கனிமொழி சோமு பேசிய போது, முதல்வரை பற்றி பேச எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்று கூறினார். இதில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திமுக தேமுதிக கூட்டணியால் புதுச்சேரியில் எந்த பாதிப்பும் இல்லை என்று புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது இலங்கை கடற்படையால் காரைக்காலில் 25 மீனவர்களை கைது செய்தது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், இலங்கையில் கைது செய்யப்பட்ட காரைக்கால் 25 மீனவர்கள் விரைவில் விடுவிக்க ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் கடிதம் எழுதி உள்ளதாகவும், பிரதமர் மற்றும் வெளியுறவு அமைச்சர் இலங்கை அரசிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதால் அவர்களை விரைவில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். திமுக தேமுதிக கூட்டணியால் புதுச்சேரியில் எந்த பாதிப்பும் இல்லை என்று தெரிவித்தார். பிரதமர் வருகின்ற 9ஆம் தேதி புதுச்சேரியில் பங்கேற்கும் அரசு நிகழ்ச்சியில் 20,000 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய திட்டத்தை அறிவிக்க உள்ளார் என்று கூறினார். வெளியுறவுத்துறை அமைச்சரும் இலங்கை அரசோடு இப்பொழுது வந்திருக்கிற அரசு சுமூகமான நிலை இருக்கின்ற காரணத்தால் அது விரைவில் அந்த போட்லாம் விடுவிப்பதற்கான முயற்சி எடுப்பாங்க. கண்டிப்பா எந்த பாதிப்பும் இல்லை சார். பாரத பிரதமர் வருகின்ற 1ஆம் தேதி காலை 11:30 மணிக்கு புதுச்சேரி ஏர்போர்ட் மைதானத்தில் பேசுறாங்க. அரசு திட்டங்கள் ஏறத்தாழ ஒரு 20,000 கோடிக்கு ஒரு புதிய திட்டங்களை அறிவிக்க இருக்காங்க. முழுக்க முழுக்க அரசு நிகழ்ச்சி இல்ல, இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் நிகழ்ச்சி தான். கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் மட்டும் தான். அதெல்லாம் தேசிய தலைமை முடிவு. இல்ல 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 அதெல்லாம் தேசிய தலைமையும் அவங்களுக்கு கலந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கலந்து முடிவு எடுப்பாங்க. புதுச்சேரியில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று மாநில ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருவேட்டக்குடியில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் 12வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி மாநில ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். தொடர்ந்து அவர் விழாவில் பேசிய போது, கடலில் காவிரி நீர் வீணாக செல்வதை பயன்மிக்க வகையில் மாற்றும் திட்டம் தேசிய தொழில்நுட்ப கழகம் மூலம் தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட உள்ளது என்று தெரிவித்தார். இதையடுத்து மத்திய அரசு 55,000 கோடி ரூபாய் கல்விக்காக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இதில் தேசிய தொழில்நுட்ப கழகத்திற்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார். பின்னர் புதுச்சேரியில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். இதில் அமைச்சர் திருமுருகன், மாநில சபாநாயகர் செல்வம், தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குநர் மகரந்த் மாதவ், காங்கிரேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். பேருந்து ரயிலை தவறவிட்டால் அடுத்த 5 நிமிடத்தில் வேறொன்று பிடித்து சென்று விடலாம். ஆனால் திமுகவிற்கு மீண்டும் வாக்களித்தால் அடுத்த 5 ஆண்டுகள் இதே கொடுமைகளை அனுபவிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெருமாள்பட்டியில் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் பேசிய போது, திமுக ஆட்சியில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்லை என்றும், பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். திமுக அரசு கொடுக்கும் 1000 மற்றும் 5000 ரூபாய்க்காக அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது எனவும், நமது குடும்பம் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை முக்கியமாக கருத வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார். தொடர்ந்து பேசிய பெஞ்சமின், பேருந்து ரயிலை தவறவிட்டால் அடுத்த 5 நிமிடத்தில் வேறொன்று பிடித்து சென்று விடலாம். ஆனால் திமுகவிற்கு மீண்டும் வாக்களித்தால் அடுத்த 5 ஆண்டுகள் இதே கொடுமைகளை அனுபவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்.
தற்போது தேர்தலுக்கு 2 மாதங்கள் இருக்கும் நிலையில் மக்கள் குறைகளை கேட்கும் திமுக ஏன் கடந்த 4.5 ஆண்டுகளாக கேட்கவில்லை என கேள்வி எழுப்பினார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் ஜவாஹருல்லா வலியுறுத்தியுள்ளார். சென்னை பாரிமுனையில் தலித் கிறிஸ்தவர் இயக்கம் சார்பில் தலித் கிறிஸ்தவர் இடஒதுக்கீடு மற்றும் அரசியல் கோரிக்கை மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹருல்லா கலந்து கொண்டார். பின்னர் மாநாடு முடிந்தவுடன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள தலித் கிறிஸ்தவர் இடஒதுக்கீடு கோரிக்கையை மத்திய மாநில அரசு கனிவுடன் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் என்றார். இதையடுத்து வெற்றி கூட்டணியான திமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இது ஒரு சிறப்பான அரசியல் முடிவு என்று தெரிவித்தார். பின்னர் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். திருவுருவச் சிலைக்கு ஏன் இரும்பு கூண்டு இருக்கிறது என்று யாரும் கேள்வியை எழுப்பவில்லை. இவ்வாறு இரும்பு கூண்டு இருப்பதற்கு பொது சமூகத்தினர்தான் வருத்தப்பட வேண்டும், அவர்கள்தான் குற்ற உணர்வு கொள்ள வேண்டும், அவர்கள்தான் சுய விமர்சனம் செய்து கொள்ள வேண்டும், ஒரு நெகிழ்வுத்தன்மை உருவாக வேண்டும். அவ்வாறு புரட்சியாளர் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்வது பட்டியல் சமூகத்திலிருந்து பிறந்தாலும் கூட அனைத்து சமூக மக்களின் பிரச்சனைகளுக்காக உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற எழுச்சி தமிழரை ஒரு தமிழ் சமூகத்தின் தலைவராக உள்வாங்க பக்குவப்படுவது என்பதுதான் அரசியல் பயணத்தை நோக்கி அதிகார பகிர்வை நோக்கிய உண்மையான முன்னெடுப்புகளாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதை நோக்கி நாங்கள் மிக வலிமையாக பயணித்துக் கொண்டோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது அமைச்சரவையில் இடம் அப்படின்னு நீங்க பார்க்கலையா? இல்லை, ஒரு தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். வருகின்ற 21ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களில் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர் அலுவலர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் கண்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தமிழ்நாடு அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர் அலுவலர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் கண்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், திமுக அளித்த வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றவில்லை எனவும், இதுகுறித்து பலமுறை அமைச்சர்கள் அதிகாரிகளிடத்தில் பேசியதோடு பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் அரசு கண்டுகொள்ளவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். எனவே மாணவர்கள் நலன் கருதி இந்த கோரிக்கைக்காக வருகின்ற 21ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களில் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட போவதாக கூறினார். இதற்கு தமிழக அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். ஒரு மாநிலம் தழுவிய பட்டினி போராட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்கான காரணம், அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் மருத்துவ படிப்பில் 7.5% ஒதுக்கீடு வழங்குவது போல் அவர்களுக்கு மட்டுமல்ல, கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மெட்ரிக் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கும் அந்த சலுகை வழங்கப்படுகிறது. ஆனால் அதே அரசு பள்ளிகளை போல உள்ள ஏழை மாணவர்கள் படிக்கின்ற அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த ஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் கடந்த தேர்தல்களில் கூடுதல் கண்காணிப்பு வழங்கப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு பணிகளில் தீவிரப்படுத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் வாக்குச்சாவடி மண்டல அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. முகாமில் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கூட்டத்தில் பதட்டமான வாக்குச்சாவடி மையங்களில் பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும், தேர்தல் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும் சூழ்நிலை இருந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் மண்டல வாக்குச்சாவடி அலுவலர்கள், துணை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட காவல்துறையினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிற்றடையாநல்லூரில் வைக்கோல்களை ஏற்றி வந்த லாரியில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தினால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் சிற்றடைநல்லூரில் திருப்பனந்தாளில் இருந்து ஆடுதுறை நோக்கி வைக்கோல்களை ஏற்றி வந்த லாரி பழவற்றுப்பாலம் அருகே திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தொடர்ந்து லாரியில் இருந்த வைக்கோல் முழுவதுமாக தீ பரவி முற்றிலும் எரிய தொடங்கியது. இதுகுறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த திருவிடைமருதூர் தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் இதே பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் ஜேசிபி வாகனங்களை கொண்டு லாரியில் தீப்பிடித்து எரிந்து வரும் வைக்கோல் கட்டுகளை அப்புறப்படுத்தினர். இந்த விபத்தினால் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மெட்ரோ ரயிலில் பயணம் செய்த இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வடமாநில இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
சென்னை திருவொற்றியூரிலிருந்து அண்ணா சாலை வரை பணிக்கு செல்வதற்காக இளம்பெண் ஒருவர் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்து வந்தார். அப்போது ரயிலில் பயணம் செய்து வந்த வடமாநில இளைஞர் ஒருவர் அந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் கத்தி கூச்சலிடவே சக பயணிகள் வடமாநில இளைஞரை பிடித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வடமாநில இளைஞரை கைது செய்து விசாரணை செய்ததில் இளைஞரின் பெயர் அனில் சௌத்ரி என்பதும் புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் கட்டுமான பணிக்கு வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் அனில் சௌத்ரியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அச்சிறுபாக்கம் அருகே வீட்டை அடமானம் வைக்க முயற்சித்த மனைவியை கணவன் அரிவாளால் கொடூரமாக வெட்டியதில் அவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் தேன்பாக்கத்தை சேர்ந்தவர்கள் தன்சிங், ஜோதி தம்பதியர். இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். இதில் தன்சிங் குடும்பத்தினர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையில் வசித்து வந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து தன்சிங் எந்த வேலைக்கும் செல்லாமல் ஊர் சுற்றி வந்ததால் அவரது மனைவி வீட்டு வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வந்தார். இதையடுத்து அவரது மனைவி 2 மகள்களுக்கும் திருமணம் செய்து வைத்துள்ளார். இதற்கிடையில் தன்சிங் சென்னையில் ஆக்கம் பக்கத்தில் கடனை வாங்கிவிட்டு கடந்த 2023ஆம் ஆண்டு சொந்த ஊரான தேன்பாக்கத்திற்கு வந்து நிரந்தரமாக தங்கியுள்ளார். தொடர்ந்து ஜோதி தேன்பாக்கத்தில் உள்ள பழைய வீட்டை கடன் வாங்கி புதுப்பித்துள்ளார். இதில் தன்சிங் அந்த வீட்டில் தனது சகோதரி குடும்பத்தை தக்க வைத்து அவர்களை அடித்து உதைத்து அனுப்பியுள்ளார். இதையடுத்து ஜோதியால் சென்னையில் வாங்கிய கடனை சமாளிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதனால் தேன்பாக்கத்தில் உள்ள வீட்டை வங்கியில் அடமானம் வைத்து கடன் பிரச்சனையை தீர்க்க முடிவு செய்து அச்சிறுபாக்கம் காவல்துறையினரிடம் பாதுகாப்பு கேட்டு மனு அளித்தார். இதன் பின்னர் 2 பெண் வழக்கறிஞர்கள் துணையோடு ஜோதி மற்றும் வங்கி அதிகாரிகளை அழைத்து வந்து தேன்பாக்கம் வீட்டை அளவீடு செய்தார். அப்போது 2 சக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த ஜோதியின் கணவர் தன்சிங், அவரது தம்பி ஏழுமலை ஆகியோர் ஜோதியை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். இதில் ஜோதிக்கு வயிறு, கழுத்து உள்ளிட்ட பாகங்களில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து தகவல் அறிந்து வந்த அச்சிறுபாக்கம் காவல்துறையினர் ஜோதியை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த வழக்கில் தன்சிங்கை கைது செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள தன்சிங்கின் தம்பி ஏழுமலையை தீவிரமாக தேடி வருகின்றனர். கெங்கவல்லியில் இளம்பெண் மர்மமான முறையில் தூக்கிட்டு உயிர் மாய்த்துக் கொண்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லியை சேர்ந்த சபரி, சத்யா தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள் உள்ளன. இந்நிலையில் சத்யா வீட்டிலிருந்த மின்விசிறியில் தூக்கிட்டு தன் உயிரை தானே மாய்த்துக் கொண்டார். இதுகுறித்து திருச்சியில் உள்ள சத்யா பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து சத்யாவின் பெற்றோர் தனது மகளின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி கெங்கவல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் சத்யாவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சத்யாவின் கணவர் சபரியிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கௌரவ விரிவுரையாளர்கள் கூட்டமைப்பினரின் 5 கோரிக்கைகளை அரசு பரிசீலித்து தீர்வு காண வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தனர். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள கல்லூரி கல்வி ஆணைய அலுவலகத்தின் முன்பு 1500க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் 11ஆம் நாளாக அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தங்களுக்கு யுஜிசி நிர்ணயித்த ஊதியம் வழங்க வேண்டும், பெண் விரிவுரையாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுமுறை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசுகையில், கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் கூட்டமைப்பினரின் கோரிக்கைகளை அரசு பரிசீலித்து தீர்வு காண வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைத்தார். மாறாக ஒவ்வொரு முறையும் 11 மாத ஊதியம் தான் வழங்கப்பட்டு வருகிறது. 1 மாத ஊதியம் வழங்கப்படுவதில்லை. எனவே 12 மாத ஊதியம் வழங்க வேண்டும். அதே போல விடுப்புடன் கூடிய ஊதியத்துடன் கூடிய பேறுகால விடுப்பு பெண் விரிவுரையாளர்களுக்கு வழங்க வேண்டும். பணிக்கொடையாக ரூபாய் 25 லட்சம் வழங்க வேண்டும். அதே போல EPF பிடித்தம் செய்ய வேண்டும் என்கிற இந்த கோரிக்கைகளை அரசு கனிவோடு பரிசீலிக்க வேண்டும். உடனடியாக இந்த கூட்டமைப்பு குழுவை சார்ந்த தலைவர்களை அழைத்து பேசி இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பண்ருட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் தமிழக அரசின் ஒழுங்குமுறை கூடம் அலுவலகத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் வியாபாரி சங்க நிர்வாகிகள் மற்றும் விவசாயியிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர்.
அப்போது டிஜிட்டல் முறையில் செலுத்த வேண்டிய தொகையை வியாபாரிகளை பணம் செலுத்த சொல்லுவதால் அதற்கு மறுப்பு தெரிவித்த வியாபாரிகள் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து வியாபாரிகள் வைத்த கோரிக்கையை மாவட்ட ஆட்சியரிடமும் துறை அமைச்சரிடமும் தெரிவிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வட்டமலைக்கரை அணை பகுதியில் உள்ள மரங்கள் ஏலம் விடப்படும் என்று அறிவித்த நிலையில் ஏலம் ஒத்திவைக்கப்பட்டதால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியில் வட்டமலைக்கரை ஓடையை தடுத்து 34.5 அடி உயரத்தில் 6000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் அணை கட்டப்பட்டு உள்ளது. ஆனால் நீண்ட காலமாக நீர்வரத்து குறைந்ததால் அணை வறண்டு காணப்படுகின்றது. இதனால் சீமை கருவேல மரங்கள் வளர்ந்திருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த மரங்களை அகற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்ததை தொடர்ந்து தாராபுரம் பொதுப்பணித்துறை அலுவலகம் மூலம் ஓடையை சுற்றியுள்ள சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் உள்ள மரங்கள் ஏலம் விடப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த ஏலம் தாராபுரம் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் 107 விவசாயிகள் உட்பட செயற்பொறியாளர் நாட்ராயன், உதவி பொறியாளர் யாழினி, பார்த்தசாரதி ஆகியோர் முன்னிலையில் நடத்தப்பட்டது. ஆனால் முன்கூட்டியே 1,32,760 என்ற தொடக்க தொகையுடன் ஏலம் விடப்படும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது உள்ள மரங்களின் மதிப்பு 50,000 ரூபாய் மட்டுமே இருக்கும் என விவசாயிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் பல மணி நேரம் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு மாவட்ட நிர்வாகத்துடன் கலந்து ஆலோசித்து புதிய அறிவிப்புடன் ஏலம் நடத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் ஏலம் ஒத்திவைக்கப்பட்டதால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்தனர். இதனால் தாராபுரம் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இனி வருவது திரையுலக செய்தி. பிரபல நடிகர் யாஷின் டாக்ஸிக் படத்தின் டீசர் வெளியாகி ரசிகர்களிடையே படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. பிரபல நடிகர் யாஷ் கதாநாயகனாக நடிக்கும் டாக்ஸிக் படத்தின் டீசர் வெளியாகி உள்ளது. மலையாள இயக்குனர் கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் இப்படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். இப்படத்தில் நயன்தாரா, கியாரா அத்வானி, ஹூமா குரேஷி, தாரா சுதாரியா மற்றும் ருக்மிணி வசந்த் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இதில் 1940 முதல் 1970 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் மாஃபியா கும்பல்களை மையமாக கொண்ட ஆக்ஷன் த்ரில்லர் கதையாக இது உருவாகியுள்ளது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளில் மார்ச் 19ஆம் தேதியில் திரையரங்குகளில் இப்படம் வெளியாகிறது. இப்படத்தின் டீசர் தற்போது வெளியாகி நிலையில் நடிகர் யாஷின் ரசிகர்களிடையே படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இனி வருவது உலகச் செய்தி. பாகிஸ்தானில் ரமலான் நோன்பு தொடங்கிய முதல் நாளிலேயே கேஸ் சிலிண்டர் வெடித்து 16 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் ரமலான் நோன்புக்காக மக்கள் உணவு சமைக்கும் பணிகளை மேற்கொண்டிருந்தனர். அப்போது அங்குள்ள ஓர் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தில் திடீரென சிலிண்டர் வெடித்தது. இதன் காரணமாக குடியிருப்பு கட்டிடம் இடிந்து சரிந்த போது ஏராளமான மக்கள் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கினர். இந்த விபத்தில் 16 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தொடர்ந்து கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் நடந்து வருகின்றன. இதையடுத்து விபத்தில் உயிரிழந்த குடும்பத்துக்கு பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி இரங்கல் தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டு செய்தி. கத்தார் ஓபன் டென்னிஸ் தொடரின் காலிறுதி போட்டியில் ரஷ்யாவின் கரன் கச்சனாவை வீழ்த்தி ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காரஸ் வெற்றி பெற்றுள்ளார். கத்தார் தலைநகரமான தோஹாவில் கத்தார் ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் காலிறுதி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காரஸ் ரஷ்யாவின் கரன் கச்னாவ் உடன் மோதினார். இதில் சிறப்பாக விளையாடிய அல்காரஸ் 2-1 என்ற கணக்கில் கச்னாவை வீழ்த்தி வெற்றி பெற்றார். இந்த வெற்றியின் மூலம் அல்காரஸ் ரஷ்யாவின் ஆண்ட்ரே ரூப்லெஸ் உடன் அரையிறுதி போட்டியில் மோதுகின்றார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,15,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 80 ரூபாய் குறைந்து 14,420 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது.
மேலும் ஒரு சவரன் 640 ரூபாய் குறைந்து 1,15,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,25,848 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகின்றது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 379 புள்ளிகள் அதிகரித்து 82,877 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 133 புள்ளிகள் அதிகரித்து 25,588 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் ஆகிய இரு மாநிலங்களின் மாநில நாள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. கடந்த 5 ஆண்டுகளில் எனக்கும் எனது மனசாட்சிக்கும் உட்பட்டுதான் ஆட்சியிலிருந்து செயல்பட்டேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. மகளிர் உரிமை தொகையை நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும். அமைச்சர் தங்கம் தென்னரசு எச்சரிக்கை. வேலை வாங்கி தருவதாக கூறி 1020 கோடி ரூபாய் மோசடி. அமைச்சர் கே.என். நேருவின் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஈரானுக்கு அளித்த கெடு முடிந்துவிட்டது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். Super Sarvana Stores.